சாப்பிட்டாங்க. டே கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் மயக்கமாயிருவாங்க. மயக்கமானதும் ஸ்வேதாவை மட்டும் தூக்கிட்டு போக போகிறோம். நம்ம பிளான் பண்ணபடி பண்ண போகிறோம். என்ன மருது, சீக்கிரம் அதுல போடுங்க. மருது, நான் போய் தூங்குற மாதிரி நடிக்கிறேன். நீங்களும் போய் மயக்கமாயிட்ட மாதிரி நடிங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டிக்கிட்டு செங்கல் சூளைக்கு வந்துருங்க. அப்போ தெரியும் இவங்க யோகியதை என்னன்னு. சரி ஸ்வேதா, சீக்கிரம் வாங்க. கார்த்தி, நீ போய் நம்ம ஆளுகிட்ட வண்டி ஏற்பாடு பண்ணி வைக்க சொல்லு. சரிண்ணா. ஸ்வேதா, ஸ்வேதா தூங்கிட்டான? கலப்பிடிங்க. சரி, நீங்களா கிளம்புங்க. ஆனா நான் இருக்கட்டுமா கிளம்பு? இல்லை மாப்பிள்ள தம்பி, நீங்கள் கிளம்புங்க. முடிஞ்சது சொல்கிறேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. சரிண்ணா.
கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் யாருக்கும் எந்த கேடும் வந்துடக்கூடாது. அந்த சாமியார் சொன்னதுல இருந்து எனக்கு இன்னும் அதே ஞாபகமா இருக்கு. நான் என்ன செய்யணுமோ செய்யறேன், என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்றேன். ஆனா யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது. எனக்காக ஒரு உயிர் கூட இந்த மண்ணுல போயிடக்கூடாது. ஐயோ, ஏன் இப்படி திடீர்னு விளக்கு அணைஞ்சிருச்சு? கடவுளே, யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அண்ணன் 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 இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே, எங்க போயிருப்பாரு? சொல்லுமா. எங்கண்ணா இருக்கீங்க? நான் வெளியில இருக்கேன். என்ன விஷயம்? கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கண்ணே. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு விளக்கு அணைஞ்சிருச்சு. அதனால ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குண்ணே. வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. தங்கச்சி, நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆனாலும் நீ கும்பிட்டுட்டு இருக்கிய சாமி அதை என்னை காப்பாற்றும். தங்கச்சி, உனக்கும் மாமனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குமா? அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரிங்கண்ணே, ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. வெளியில ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், சரியா? சரிம்மா. தங்கச்சி எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு பயப்படுறான். எனக்கு மட்டும் இல்லை, வெண்ணிலாக்கு வரப்போகிற ஆபத்து கூட இந்த நெருப்போட்டு இருப்பா சேர்ந்தெரிய போகுதுன்னு அவளுக்கு புரியல. நாளைக்கு புரிஞ்சுக்குவோம். கடைசியில் என்னை உன்ன மாதிரி ஆக்கிட்டே ஸ்வேதா. என் தங்கச்சி எவ்வளோ கொடுமைப்படுத்தினேன், என்ன பாடுபடுத்தினேன். அவள் கல்யாணம் நடக்காமல் இருக்க சதி பண்ண. அவன் மேலே பாசமாக இருந்த மாமனை வசி பண்ணும் பக்கம் இழுத்த. அவளை கொலை செய்ய பார்த்த. உன்னை இப்படியே விட்டா மறுபடியும் அவளை கொல்ல பார்ப்பேன். அதனாலதான் ஐயோ, என்ன கொலகாரனாக்கிட்டாலே, கொலகாரனாக்கிட்டாலே. நீ சாவணும். நீ சத்தாதான் என் மாப்பிள்ளைக்கும் என் தங்கச்சிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஸ்வேதா, இது நீயா தேடிக்கிட்ட முடிவு. எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப பார்க்க பார்க்க என் மாப்பிள்ளைக்கும் என் தங்கச்சிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. செத்து வலி சாவுடி. நீ உயிரோடு இருந்தா இனி எத்தனை பேர் சாவாங்களோ. செத்து வலி, செத்து ஒலி. என்னடா எப்படி வந்தான்னு பாக்குறியா? ஸ்வேதாவை அவ்வளோ சீக்கிரமா அழிச்சிட முடியுமா? அதுக்கெல்லாம் இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள இருந்து கடத்தி கொண்டு வந்து என்னையே எரிக்க பாப்ப. இப்போ தெரிஞ்சதா உனக்கு இந்த ஸ்வேதா யாருன்னு? மருது,
அண்ணாமலை, இந்த ஸ்வேதா சாக பிறந்தவல்ல, நான் சாகணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேரையும் சாகடிக்க பிறந்தவ. என்ன வாயடைச்சு போய் நிக்கிற? நானும் மருதும் வாயடைச்சு இருந்தோம். எப்போன்னு தெரியுமா? நீ மட்டும்தான் இப்படி திறமையா ஆளுங்களை செட்டப் பண்ணி எல்லாமே பண்ணுவியா? நாங்களும் பண்ணுவோம். நான் எல்லாம் பிறக்கும் போதே கிரிமினலா பிறந்தவ. என்ன கொல்றதுக்குன்னு கடத்துறதுக்குன்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தல. அந்த 4 பேர்ல ஒரு ஆளு ஏன் ஆளு. அது உனக்கு தெரியுமா? பிரகாஷ், என்னடா ரொம்ப துள்ற? விடுங்க மருது. சாக போற நேரத்துல ஆடு துள்றது சகஜம் தானே? என்னடா கத்துற? என்ன ஆடுன்னு சொன்னதும் கோவம் வந்துச்சா? சரி, ஓ நாய். என்ன கொல்றதுக்காக திட்டம் போட்டு ஓ நாய்னு வச்சுக்கோ. நான் ஜெயில இருந்து திரும்பினதுமே எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நீ அடுத்த கட்டமா யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்த. அதுக்கப்புறம் தான் நீ ஊர்ல இருந்து ஆளுங்களை வர வைக்கிறத தெரிஞ்சு உன் ஆட்கள்ல ஒருத்தனா ஏன் ஆளையும் கூட சேர்த்து அனுப்பி விட்டேன். உன் திட்டம் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கக்கிட்டான். ஆனா உனக்கு இப்ப கூட ஒரு சந்தேகம் வந்திருக்குமே. செங்கல் சூளைக்குள்ள ஸ்வேதாவை உட்கார வச்சப்போ மயக்க நிலையில இல்ல, தெளிவாதான் இருந்திருக்கா. நெருப்ப பத்த வச்சு அது எரியற வரைக்கும் உள்ளேயே இருந்திருக்கா. அது ஏன்னு இப்போ நீ யோசிக்கிற. கரெக்டா? எனக்கு தெரியும் நீ யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக தெரியுமா? ஓ நன்மைக்காக தான் நான் உள்ள இருந்தேன். என்ன நன்மைன்னு கேக்குறியா? நான் செத்துட்டா வெண்ணிலா முத்தரச மாமாவோட கல்யாணத்தை நடத்திடலான்னு நீ ஒரே ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டிருப்பல்ல. அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துட்டு உன்னை சாகடிக்கலான்னு நினைச்சேன். அதுதானே உன்னோட கடைசி ஆசை. அந்த சந்தோஷம் எனக்கு வேணும்ல. எந்த சந்தோஷம் பெருசுன்னு பாரு. எனக்கு கிடைச்ச சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ உன்னை சுத்தி நிக்கிறவங்க பூரா ஏன் ஆளுங்க. உன் ஆளுங்க ஒருத்தம் கூட கிடையாது. அவங்கள நீயே அனுப்பி வச்சு மாட்டிக்கிட்டல. எனக்கு வலை விரிக்கிறதா நினைச்சு நான் விரிச்ச வலையில நீ வந்து மாட்டிருக்க. இன்னைக்கு வேட்டைக்காரனுக்கு இந்த விலங்கு விரிச்ச வலடா. ஓகே மருது, இனிமே நாம எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? பூஜைய போட்டுற வேண்டியதா. டேய், உன் கூட சின்ன வயசுல பழகின பாவத்துக்காக இத்தனை நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருந்தேன். ஆனா நீ வேலைக்காரியை விட கேவலமா இருக்க ஒருத்திய தங்கச்சின்னு உறவு கொண்டாடிட்டு ஏன் தம்பி தங்கச்சியை எங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற ஸ்வேதாவே அரிச்சு கொள்ள பாக்குறியா? இனிமே உன்னை உயிரோட விடக்கூடாது. விட மாட்டேன்டா.
கொடுங்க மருது. என்னடா தப்பிச்சு போக பாக்குறியா? தப்பிக்க விட்டுருவோமா நாங்க? வேணாம் மருது, வேணாம்டா. மருது ரெடி. வேணாம் மருது, மருது வேணாம், வேணாம். டேய் புர்ரா, டேய். வேணாம் மருது, சொன்ன கேளு. இந்த கைதானடா சொன்ன கேளு. ஸ்வேதா மேல நெருப்பு வச்சது. வேணாடா. இந்த கை உனக்கு வேணுமா? சொன்ன கேளுடா. வேண்டாம் வேண்டாம். அண்ணன் ஏன் எடுக்கவே மாட்டேங்குது? அண்ணாமலை அண்ணன் ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு என் மனசுக்கு தோணுது. அவர் அதுல இருந்து நல்லபடியா மீண்டு வந்துடணும். தயவு செஞ்சு அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ஸ்வேதா? ஏய், ஓடுறான் பாரு ஒத்த கைக்காரன் இவன். இனிமே அவன் கையை வெட்டினா பார்த்தாது மருது, தலையை வெட்டணும். போங்க டேய் புடிடா. போங்க போங்க. ஓடுங்க ஓடுங்க. டேய் ஓடாத, நில்லுடா. டேய் மருதண்ண அண்ணாமலை தலையோடு தான் வருவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம், பயப்படாதம்மா. டேய் டேய் விடாதீங்க, புடிடா. டேய் பாதி பேர் இந்த பக்கம் போங்கடா. நீங்க எப்படி போங்க? இங்க இருந்து குதிச்சா எலும்பு கூட தராதுண்ணே. கண்டிப்பா செத்துருப்பான். இனிமே அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. ஆமாண்ணே. போங்கடா போங்க. மருது என்னாச்சு? ஸ்வேதா, அவன் மலையில இருந்து குதிச்சுட்டான். இனிமே அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க, உடம்பு எங்கேயாவது கழிச்சிட்டா கூட ஏகப்பட்ட சிக்கலாயிடும். அதனால உடனே அவனோட உடம்ப தேடி எங்கேயாவது கண்காணாத இடத்துல புதைச்சிடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. இல்ல நான் கூட போங்க. நான் போறேன் மருது. நீ போ, நான் தான் பாத்துக்கிறேன்றல. சரி பாத்து போங்க. டேய் தேடுங்க.